It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் டாக்டர் ஐஸ்வர்யா கார்த்திகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தாய் மாமா ரவிசங்கர், அத்தை விஜயலட்சுமி 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள், ஐஸ்வர்யா பற்றி விவரங்கள் எல்லாமே சொல்லுங்கள். அப்பா வந்து சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல அபுதாபியில் ஒரு கம்பெனியில். சரி. அம்மா வந்து அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அபுதாபியில். ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு ஐஸ்வர்யா கார்த்திகா. நான் தாய் மாமா. எங்களோட சொந்த ஊர் கோவில்பட்டி. சரி. அவங்களுக்கும் இப்போ தங்கச்சி அங்கே தான் இருந்தாங்க. சரி. இப்போ வேலை விஷயமாக தான் அபுதாபியில் இருக்கிறாங்க. ஓகே. பொண்ணு வந்து பிடிஎஸ் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டியில் படித்தாங்க. சரி. எம்டிஎஸ் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படித்தாங்க ராமாபுரத்தில். சரி. இப்போ அவங்களுக்கு அலையன்ஸ் பார்த்துட்ருக்கோம் சார். நல்ல எம்டிஎஸ்க்கு ஈக்குவலான டிகிரி. சரி. நல்ல பையனாக இருக்கணும். ஓகே. ஏன்னா அவள் ஒரே பொண்ணு தான். எங்கள் கம்யூனிட்டி வந்து இந்து வாணிய செட்டியார். சரி. நாங்கள் அந்த காஸ்ட்லேயே தான் நாங்கள் வந்து வரன் தேடுறோம் சார். அதுதான். சரி. வெரி குட். சொல்லுங்கம்மா. சார், என்னோட பேர் விஜயலட்சுமி. ஐஸ்வர்யா கார்த்திகா வந்து என்னோட அண்ணன் பொண்ணு கூட. சாருக்கு வந்து தங்கச்சி பொண்ணு. ஸோ எனக்கு அண்ணன் பொண்ணு. ஓ. ஸோ அவளுக்காக மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறோம். நல்ல ஒரு தகுதியான பேக்ரவுண்ட் நல்ல உள்ள ஒரு பையன் அமைஞ்சா ரொம்ப நல்லது. சரி. வெரி குட். ரைட். ஓகே. ஐஸ்வர்யா கார்த்திகாவுக்கு உடனடியாக ஒரு நல்ல வரன் அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் சிறந்த மருமகனாக வரணும் அப்படின்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டாக்டர் ஐஸ்வர்யா கார்த்திகா, வயது 28, MDS முடித்தவர், பல் மருத்துவராக பணியில் உள்ளவர். இவர் டாக்டர் வரனை அல்லது நன்கு படித்த வரனை எதிர்பார்க்கிறார். டாக்டர் ஐஸ்வர்யா பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11247888. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் யுவகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36. கல்யாண மாலை .comல இவரது பதிவு எண் 11260880. BE மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. யுவகுமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆனந்த அனுபவம் அரோமானே. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் காவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. கல்யாண மாலை .comல இவங்களது பதிவு எண் 111910.
யூஎஸில் பிஹெச்டி ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்குறாங்க. தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு எதிர்பார்க்குறாங்க. காவ்யாவின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் ஏற்பாட்டில் வரன் தேடுவோருக்கு மிக விரைவில் இறையருளோடு திருமணம் நிச்சயமாவதற்கான மாபெரும் கூட்டு பிரார்த்தனை விவாக பிரார்த்தனா. ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை ஆழ்வார் திருநகர் ஸ்ரீ குஹா திருமண மண்டபத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று செய்யும் கோடி நாம பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் பங்கேற்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9840891300 அல்லது 9840891500. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா பட்டிமன்ற விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. அவங்க சொல்றாங்க, சார் நடுவரை நாங்களாம் புகழ்வோம் தான் சார், அதுக்குன்னு ஓவரா பண்ண என்னால் ஒத்துக்க முடியல சார். அது நடுவரை பாருங்கள், எல்லா ஊரிலும் ஒரே உடை தான் அணிந்து கொண்டிருக்கிறார். மீரா மேடம், அடுத்த பட்டிமன்றம் சுவிட்சர்லாண்டில் நீங்கள் பண்ணணும், சரியா? இப்போவே நாங்கள் வந்து எல்லா விதமான ஒத்துழைப்பையும் கொடுப்போம். அடுத்த பட்டிமன்றம் சுவிட்சர்லாண்டில் அவர் தான் நடுவர். ஒரு கோட்டு ஒரு பிளேசர் ஒன்று கிடையாது. இதே வேட்டி சட்டையோட சுவிட்சர்லாண்டில் ஏரோப்ளேனில் இறங்கினதுலேருந்து நான் தான் இன்னைக்கு பேசி போடலாயா? நான் சுவிட்சர்லாண்டில் போய் வேலைக்கு போகணுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறேன். நாங்க 3 பேரும் போட்டோஷாப். போர்ட்ரேட் வந்து 3 பேரா 4 பேராம்மா? நடுவரை எந்த பக்கம் சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டேன். என்னைய விட்டுருங்க. அவர் தான் போர்ட்ரேட் ஆயிற்று. அவர் நடித்த சினிமாக்களில் அவர் மேக்கப் போட்டாரா இல்லையா என்று நீங்கள் விசாரித்தீர்களா? நீங்க எவ்வளவோ ரீல்ஸ் போடுறீங்களே, அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த ரீல்ஸ் எப்போது உங்களால போட முடியுமா? எடிட்டிங் என்பது முகமூடி தானே. எடிட்டிங் இல்லாம ஒரு ரீல போட்டுருங்க பார்க்கலாம். அப்பதான் பார்த்து அவங்க வீட்டுக்காரர் தான் படம் எடுக்கிறார். அவரை பார்த்து என்னைக்கா ஒழுங்கா எடுத்திருக்கீங்களான்னு கேட்டீங்களா? அதை போடுங்க நீங்க. இதெல்லாம் நடக்குதா? பின்ன நாங்களெல்லாம் தூங்குகிறோம். நாங்களாம் மட்டும் கொட்டை கொட்டை நட்டு இடத்துல முழிச்சிட்டு இருக்க பேயா நாங்கள் 3 பேரும். அவங்கெல்லாம் பாரதியார் வம்சமா. நாங்கள்லாம் பாரதியார் என்ன செய்தார் தெரியுமா ஷாமலா? அவருடைய இந்த கூட்ட நண்பர்களுள் ஒருவர் வாரா இதை பதிவு பண்ணுறார். கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிற ஒரு சிறுவர். அவன் எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எப்போ பாரு எல்லாரை பார்த்தும் முகபாவெல்லாம் சரியில்லை. ஏன்னா கொஞ்சம் அந்த வளர்ச்சி கம்மியான ஊரெல்லாம் அந்த பையனை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க. பாரதி என்ன பண்ணுறாரு, அந்த பையனை கூட்டு தன்னோடையே வச்சுக்கிறார். எப்போ பாரு என் ராசை எவ்வளோ அழகாக இருக்கு. அந்த பையனுடைய முகமே கொஞ்சம் அந்த நோயின் காரணமாக சரியான முகம் இல்லை. பாரதியை கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய பிள்ளைகளை கொஞ்சிறது மாதிரி அந்த பையனை கொஞ்சிறாரு. இவங்க எல்லாம் மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க. அவனை போய் இவர் என்ன இப்படிலாம் சீராட்டிக்கிட்டு இருக்காரு. சொல்லி 3 மாசத்துல அந்த பையனுக்கு நல்லா சரியாயிருச்சுன்னு வாரா பதிவு பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு நோயினால் முகமே மாறி போயிருக்கிற மூளை வளர்ச்சி குறைந்த ஒரு பையனை என் அறிவான செல்லம், என் தங்கம் என்று பாரதி சொன்னது முகமூடியா இல்லையா? சொல்லுங்க ஷாமலா. முகமூடிதான். பாரதியும் முகமூடியை போட்டுக்கொண்டான். எப்போது? இன்னொரு மனம், இன்னொரு அறிவு, இன்னொரு ஆன்மா அதனால் செழித்தழும் என்றால் பாரதியும் முகமூடியை போட்டுப்பான். நல்லா பாருங்கம்மா. அதை சார் சிவகுமார் ஏற்கனவே சொல்லிட்டார். இருந்தாலும் அதோட தொடர்ச்சியாக சொல்கிறேன். இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கீங்க, எதுக்காக சார் உங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்கிற பொய்க்கு ஒரு அளவு இருக்கா சார்? அதனால் பொய்ன்னு சொல்ல முடியுமா? அதை எப்படி இருக்கேன் டாக்டர்னு கேட்குறாரு ஒரு வயசானவர். இந்த பெட்டில் மத்தியானத்துக்கு வேற ஒரு ஆளை அட்மிட் பண்ண போகிறோன்னு சொல்லுவீங்களா சார்? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார், குட் ரெக்கவரி. ஏன் சார் சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறீங்க? அது முகமூடி தானே. உங்களுடைய மெடிக்கல் எத்திக்ஸுக்கு அது அகேன்ஸ்டா? நோ, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் எத்திக்ஸ். ஏன் அந்த எவ்வளவு நேரம் அந்த உயிரை நீடிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நீடிக்க வைப்பதற்கு ஒன்றை சொன்னால் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனையா போச்சு? அவங்க எல்லாருக்கும் 3 வாழ்க்கை இருக்குது. ஒன்று ப்ரொஃபஷனல் லைஃப், அதாவது தொழில் சார்ந்த ஒரு வாழ்க்கை. 2வதாக நமக்கு இருக்கிற வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை. 3வதாக நமக்கு இருப்பது நம்முடைய பர்சனல் வாழ்க்கை. இந்த 3 வாழ்க்கையிலும் முகமூடிகளே இல்லாமல் ஒருவர் வாழ்ந்துவிட முடியும் என்று நீங்கள் சொல்லுங்கள். தொழில் சார்ந்த வாழ்க்கையை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் சார். இப்போ சமீபத்தில் எண்ணிக்கை இதெல்லாம் வேணாம். ஒரு பட்டிமன்றம் நடந்தது.
அதில் ஒரு பேச்சாளர் பயங்கரமாக சொதப்பிட்டார் சார். அவரால் அந்த பட்டிமன்றத்தினுடைய போக்கே மாறி போயிடுச்சு. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பட்டிமன்றத்தை முடித்து நாங்கள் தான் எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம்ல, சிரிச்சுக்கிட்டே வெளில வந்துட்டோம். அந்த பேச்சாளர் சுஜித் கிட்டேயே போய் நான் எப்படி பேசினேன், சுஜித் என்ன சொல்லியிருக்கணும், சரி ஏன் சொதப்பினேன், உன்னால் பட்டிமன்றமே பாதை மாதிரி அப்படி தானே சொல்லணும். யூ நெயில்டு இட். என்ன நெயில்? அதுதான் லாஸ்ட் நைட். சார் இதுதான் சார் ப்ரொஃபஷனல் லைஃப். நாம சமூகத்தில் சில பேரோடு கலந்து பேசுகிற போது எல்லா நெஞ்சங்களையும் முறிக்கிற வேலை என்னுடைய வேலை இல்லை என்று நான் நினைக்கின்றேன். இல்லை, ஏன்னா ஷாமலா இவ்வளோ சொன்னாங்களே, நாங்கள் எப்போ உண்மையை பேசுகிறோம், எங்களுக்கு ராத்திரியில் தூக்கம் வரும்னு. உங்கள் தெருவில் ஒரு கொலை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நான் பேசுறதுலாம் பயங்கரமாக இருக்கு, எனக்கே தெரியுது. முகமூடியின்றி வாழ்வது சிரமமே. கலகலப்போடும் கருத்துச் செறிவோடும் தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி மெக்டொனால்ட்ஸ் ரோடு நியூ கலையரங்கத்தில் நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலை 5 மணிக்கு நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் திருமதி ஷியாமலா ரமேஷ் பாபு, திருமதி எழிலரசி, திரு கார்த்திக் ராஜா, திருமதி அனுகிரகா, அட்வொகேட் அருண் மற்றும் திரு நீலகண்டன் பங்கேற்கும் எப்போதும் அம்மா ஏமாளியா புத்திசாலியா கலகலப்பான அன்னையர் தின பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சண்முக பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா வசீகரன், அம்மா ராதா, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள், பெண்ணை பற்றி விவரங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய பேர் வசீகரன். சரி. வந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து டாலி கிளர்க்காக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறேன். சரி. எனக்கு 2 மகள்கள். சரி. மூத்த மகள் வந்து சாந்தி பிரியா, அவங்க வந்து திருமணமாகி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஓ. 2வது மகள் இது சண்முக பிரியா, அவள் MBBS முடிச்சுட்டு MD கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரி இப்போ வந்து சென்னையில் ஆர்த்தி ஸ்கேன்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு டாக்டர் அமையணும்னு எங்களுடைய எதிர்பார்ப்பு. சரி. நாங்கள் வந்து இந்து கம்மாளர் வகுப்பை சார்ந்தவங்க. சரி. இப்போ இந்த கம்மாளரில் அவருக்கு ஈக்குவலான வரன்கள் இருந்ததுனாக்கா ஓகே, சம்மதமா. சொல்லுங்கம்மா. மருமக நல்லா இருக்கணும், சரி. நல்ல பையனாக இருக்கணும், சரி. குடும்பம் நல்லா இருக்கணும், ஓகே. பொண்ணையும் நல்லா பார்த்துக்கிடணும். ஓகே. சண்முக பிரியாவுக்கு நடக்கக்கூடிய திருமணம் வந்து சிறந்த திருமணமாக இருக்கணும். நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு வரணும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி. டாக்டர் சண்முக பிரியா, வயது 29, MBBS MD பெத்தாலஜி முடித்தவர், பெத்தாலஜிஸ்டாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் டாக்டர் வரனை எதிர்பார்க்கிறார். சண்முக பிரியா பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11333421. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கிருஷ்ண கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1073655. பிடெக் மேலும் ME பண்ணிட்டு சென்னையில் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு கிருஷ்ண கார்த்திக். நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஜெயந்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 969604. BE பண்ணியிருக்கிறாங்க. டொரண்டோ கனடாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் உள்ள நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ஜெயந்தி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா ஃபார் பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை.
பெண்ணின் வயது 24. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MBBS முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 25 வயது முதல் 29 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த மருத்துவ மேற்படிப்பு படித்த தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9952088900. கல்யாண மாலையின் ஏற்பாட்டில் வரன் தேடுவோருக்கு மிக விரைவில் இறையருளோடு திருமணம் நிச்சயமாவதற்கான மாபெரும் கூட்டு பிரார்த்தனை விவாக பிரார்த்தனா. ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை ஆழ்வார் திருநகர் ஸ்ரீ குஹா திருமண மண்டபத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று செய்யும் கோடி நாம பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் பங்கேற்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா தொடர்கிறது. உங்க தெருவிலே ஒரு கொலை நடந்தது. நீங்க அப்பதான் பக்கத்துல இருக்கிற பெட்டி கடையில ஏதோ வாங்கறதுக்கு வெளியில வந்திருக்கீங்க. உங்க பேட்டையில இருக்கிற ஒரு பிரபலமான ரவுடி அந்த கொலையை செய்வதை கத்தியால் சத்து சத்துன்னு குத்துறத நீங்க பாத்தீங்க. ஏதோ பேப்பர் படிச்ச மாதிரி. ஆமா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு வீடா வந்து கேட்பாரு தானே சார். எதை பாத்தீங்களா? யாரா பாத்தீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க ஷாம்லா? நான் இன்னைக்கு லீவு. நான் உள்ள ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேங்க, எந்த சத்தமும் எனக்கு கேட்கலன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லாவிட்டாலும் உங்கள் மீது அன்பும் பாசமும் கொண்ட உங்கள் குடும்பத்தினர் இப்படி சொல்லுமா என்று தான் உங்களிடம் சொல்லுவார்கள். உங்களுக்கு சமூக நீங்க இங்க இருக்கிற எல்லாரையும் தான் நான் கேட்கிறேன், நான் உட்பட. நமக்கெல்லாம் சமூக பொறுப்பு இல்லையா? ஒரு கொலைக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று நமக்கு எண்ணமும் வேட்கையும் இல்லையா? ஆனால் சுற்றி இருக்கிற சமூகம் இப்படி இருக்கிற போது நான் வேற எப்படி இருக்க முடியும்? குமரவேல் சார் சொல்றாரு, சிங்கப்பூர்ல ஒரு டாக்ஸி டிரைவர் அவருக்கு $5 திருப்பி கொடுத்தாராம். கூட 40 ரூபாய் கொடுத்தா தான் வருவேன்னு போன்ல சொன்ன பிறகுதானே சார் ஏறி வந்தீங்க. இல்லாட்டி வண்டியே வராது. அப்புறமா ஒரு ஐடியலிஸ்ட் சொசைட்டியோட நம்மள மாதிரி வளருகின்ற சமூகத்தை நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள். இந்த ஒப்பீடு தவறு என்று நான் சொல்லுகின்றேன். அந்த சமூகத்தில் இருப்பதை வைத்து அது போல நம்ம வாழ முடியாது. இங்க சோஷியல் லைஃப் சார். உங்க அக்கா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கல்யாணத்தன்னைக்கு காலையிலே கிளம்பி ரெடி ஆகிட்டீங்க. உங்கள் வீட்டுக்காரம்மாவை பார்த்தா நைட்டியோடய நிற்குது. என்னம்மா ரெடி ஆகலையா இன்னும்? எங்கே? எங்கள் அக்கா வீட்டு கல்யாணம் என்னை கூப்பிட்டாங்க. ஏம்மா வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்களே, தம்பி நீ வந்துடுறா, தம்பி நீ வந்துடுறா என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்களா? எங்கள் அப்பா அம்மா வீடு பக்கத்தில் தானே இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்விடேஷன் வச்சாங்களா? நான் வரலன்னு அந்த அம்மா சொல்லிருச்சு. நீங்கள் என்ன சார் செய்வீங்க? அப்படியே உட்காந்துருவோம். இல்லை, நீங்கள் போகணும். நீங்களும் போகலன்னா என்ன சார்? நீங்கள் போவீங்க. போனோன்னு அக்கா வாடா வாடா, எங்கடா உங்கள் வீட்டுக்காரம்மா எங்க? அவ சொன்னா நீ சரியா கூப்பிடலையா அப்படியே சொல்லுவீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிளம்பிட்டாக்கா, சாரிலாம் கட்டிக்கிட்டா, ஜுவல்ஸ் கூட போட்டுக்கிட்டாயா. அப்போன்னு பார்த்து அக்கா அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சுக்கா. நான் தான் சொன்னேன், வைரல் ஃபீவரை வச்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கெல்லாம் வராதம்மா, அவளுக்கு வரணும்னு. அப்படி இப்படி சொன்னாதான் சார் கொஞ்சமாவது இந்த சமூக மனிதனாக உங்களால் வாழ முடியும். மூன்றாவதாக பர்சனல். எத்தனையோ கணவன் மனைவி இடையிலே உறவு நீடித்திருப்பதற்கு காரணம் அவளுடைய குறைகளை அவரும் அவருடைய குறைகளை அவளும் வெளியே சொல்லாமல் இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் உறவுகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லி முடிக்கிறேன். எங்கள் நடுவருக்கு கம்பராமாயணம் ரொம்ப பிடிக்கும். கம்பராமாயணத்தில் சீதை இலக்குவனை வந்து போக சொல்கிறான். மாரீசன் மானாக மாறி குரல் கொடுக்கிறான். ராமன் போயிட்டான். அவன் ராமனுக்கு ஒன்றுமே ஆகலை, ஆனால் மான் ராமனை மாதிரி கத்துது, லக்ஷ்மணா சீதான்னு. சீதை சொல்கிறா, தம்பி நீ போ, உங்கள் அண்ணனுக்கு பிரச்சனை போ. அவனுக்கு தெரியும் அவன் அண்ணனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அண்ணி நான் போக மாட்டேன், உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்க சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு, நான் போக மாட்டேன், அண்ணனுக்கு ஒன்றுமே ஆகாது, அவர் வீரத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சீதை பதட்டத்தில் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். உங்கள் அண்ணன் போயிருக்கிற நேரத்தில் என் பக்கத்தில் நின்றுட்டுருக்க நீன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். என்ன கொடூரமான சொல்! ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்துருச்சு. இலக்குவன் வெளியில் வரான், ராமன் அதுக்குள்ளே வந்துட்டான். என்னப்பா அண்ணியை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன்? ஆமாம் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், உங்கள் மனைவி என்னென்ன சொல்ல தெரியுமா என்னன்னு அழுதுருப்போம்ல. இலக்குவன் இல்லை அண்ணி பதறினாங்க அதனால் வந்தேன் அப்படின்றான். அப்போ மட்டும் இல்லை,
அடுத்து ராமனோடவே இருக்கிற அந்த 10 மாதமும் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அண்ணி இந்த மாதிரி என்னை சொன்னான்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் சொல்லலை. கடைசி வரை தெரியல. சீதை அந்த வார்த்தையை சொன்னதை நினைச்சு சீதை ரிக்ரெட் பண்றா. ஐயோ தம்பியை இப்படி சொல்லிட்டேனேன்னு அவ ரிக்ரெட் பண்றா. ஆனா அவ அப்படி சொன்னான்னு ராமனுக்கு தெரியாது. ஏன்? இலக்குவன் ஒரு முகமூடியை அணிந்து கொண்டான். நடந்ததை சொல்லவில்லை. உறவுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தில் நமக்கான இடத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால், அலுவலகத்தில் நமக்கு மேலே இருக்கிறவர் நம் தலைவிதியினால் சரியாக அமையவில்லை என்றால் முகமூடிகளோடு வாழுவதுதான் யதார்த்தமானது. யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. பெரியவங்க இவங்க புரட்சி அம்மா. இவங்க உண்மையெல்லாம் சொல்லி பாருங்களேன். வெளியில சில உண்மைகளை கங்கை வரணும்னு சொல்லி பகீரதன் தவம் செஞ்சான். கங்கை சொன்னா நான் அப்படியே கொட்டிட்டா உன்னால் தாங்க முடியாதுன்னு சொன்னான். என்னுடைய வேகத்தை உன்னால் தாங்க முடியாது. சிவபெருமான் சொன்னார், நான் உன்னை தாங்கி கொண்டு அந்த வேகத்தை குறைத்து அப்புறமா இந்த பூமிக்கு தரேன்னு. சிவபெருமான் மாதிரி முகமூடிகளை அணிந்து கொண்டு பல ஆண்களும் பெண்களும் உண்மையினுடைய வேகத்தை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுனால தான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடிகிறது. நன்றி, வணக்கம். பெரியவர்களே, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். உண்மையிலேயே இந்த 6 பேருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகள். அதில் நிறைவாக பேசிய திருமதி பாரதி அவர்கள் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், சோஷியல் லைஃப் 3ஐயும் சொல்லியிருக்கிறாங்க. கம்பராமாயணம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. பகீரதன், கங்கை அத்தனைக்கும் போயிருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் விலாவாரியாக சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும். முதல்ல இது முடியுமா முடியாதா, இவ்வளோதாங்க கேள்வி. சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம். முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா? நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம். காமராஜர்னு நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஊர் வழியாக போகிறாரு, சின்ன கிராமம். ஒரு போஸ்ட் மரத்தில் மேலே ஏறி ஒருத்தன் நின்று தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்கன்னு கத்தியிருக்கிறான். அவர் இறங்கி, கீழே இறங்கல, கீழே இறங்கு, நான் வாழ்வேன், விழுந்தேனா நீ வாழ்வியா? எந்த தலைவராக இப்படி சொல்லுவாங்களா? ஐயா, தொண்டன் வாழ வேண்டும் என்ற தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை தல்லாக்குளம் ராஜா முத்தையா மன்றத்தில் காலை 9 மணி முதல் சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேலும் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலையில் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் கல்யாண மாலையின் கலகலப்பான கருத்தாழமிக்க பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.